கொஞ்சம் அப்படியே மரத்தடி நிழல்ல இயற்கை காத்து வாங்க வைக்கலாமேன்னு மகனை தூக்கிட்டு வெளியே வந்தேன். இந்த பயலை பாருங்களேன், 2.5 மாசத்துல இருந்து நிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். இப்போ கூட உட்கார வச்சா பட்டு ஒரு இடத்துல இருக்கா பாருங்க, காலை விரைச்சிக்கிட்டு இவரை இப்ப நிக்க விட்டே ஆகணுமா. 2.5 மாசம் இருக்கும் போதே அப்படிதான் காலை அப்படியே விரைச்சுப்பான், அழ ஆரம்பிச்சிருவான். நம்ம அப்படி தூக்கி நிப்பாட்டி வச்சா மட்டும்தான் அழுகையை நிறுத்துவோம். எம்ஜே அது ஏன் தொடல சறுக்கு மரம் மாதிரி இப்படி வலிக்கிட்டே புரியல. அவன் காலை நல்லா கவனிங்க, எப்படி மிதிச்சு அந்த தண்டையை கழட்டி விட்டான் பாருங்களேன். பச்சை பிள்ளைக்கு தங்கம் தெரியுமா வெள்ளி தெரியுமா, கையில கிடைக்கிறத எடுத்து வாயில வைக்க தான் தெரியும், காலில் மாட்டி இருக்கிறத கழட்டி போட தான் தெரியும். தூக்கிட்டு கீழே பாக்குறேன், ஒரு சைடு தண்டை அப்படியே கல்ல விழுந்துருச்சு, இன்னொரு சைடும் கிட்டத்தட்ட கல்றுச்சு. இப்ப ரீசெண்ட் டைமா அடிக்கடி இந்த தண்டை கல்றது. அப்படியே நாங்க வேடிக்கை பார்க்கவே வைஃப் வெளியே போகணும்னு சொன்னாங்க. அவங்க தச்ச துணியில ஏதோ 2-3 பட்டி டிங்கரிங் பார்க்கணுமா, அதனால பைய தூக்கிக்கிட்டு அவங்க பொடி நடையா டெய்லர் கடைக்கு போயிட்டாங்க. வேற ஒரு 15 நிமிஷம் ஆகும், வெயில் வேற நல்லா அடிக்குதுன்னு பக்கத்துல இருந்த இளநீ கடையில ஒரு இளநீ ஆர்டர் போட்டு குடிச்சிட்டேன். எவ்வளவுதான் உணவு பண்டங்கள் இருந்தாலும் இந்த இளநியை குடிச்சிட்டு உள்ள இருக்க வழுக்கையை நோண்டி சாப்பிடறதே ஒரு தனி டேஸ்ட் தாங்க. 20 நிமிஷத்துக்கு பிறகு அப்படியே இந்த இளநியை குடிச்சிட்டு ஊர் சவாரிட்டு இருக்கும் போதே வைஃப்ட் வந்து போன் வந்துருச்சு. சரின்னு அவங்களையும் பிக்கப் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸையும் வாங்கிட்டு நானும் வைஃபும் கிரிட்டுன்னு வீட்டு பக்கம் வந்துட்டோம். இந்நேரத்துக்கு மகே முழிச்சிருப்பாருன்னு தான் நினைச்சோம். இப்பயும் பாருங்களேன், தூக்கத்திலே மிதிச்சு தண்டையை கழட்டி விட்டாப்ல. ஆனா குட் பை, நாங்க வர வரையும் சமத்தா தூங்கிட்டாப்ல. ரைட் நண்பர்களே, நாங்களும் வெடுக்குன்னு மதியான சாப்பாட மயம் முழிக்கிறதுக்குள்ள சாப்பிடவே நீங்களும் பார்த்தும் பார்க்காம வீடியோவை தள்ளி விடுறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிருங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாய் நண்பர்களே.